أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة وأبواه يحفظانه وينصرانه ويمجسانه. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை உயர்ந்தவர்கள் உயரக்கூடியவர்கள் ஏழையர்கள் மீது மென்றென்று உண்டாவதாக. உள்ள ஜும்மாக்கிழமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் கூடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகள் மீதுக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, பக்கால வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காட்சி பலங்கள், மற்ற பதவிகள், சொத்துக்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டு போய்விடும், அல்லது அவைகளை வைத்து விட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூடாக இருந்து அழுது பரடாவித்து அல்லோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூபு விரிக்கப்படும். உருப்பாக்குவார்கள், கவல் செய்வார்கள், தொலைப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைக்கூடிய ஒரு சிறிய இடம், நெருக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுப்பூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே என்னுடைய காசு பணத்தாலோ, பட்டம் பதவியாலோ, சொத்துக்களாலோ, குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த உதவியும் எடுக்க முடியாது. அந்த சிறிய இடத்தை, புழுப்பூச்சிகள் நிறைந்த, இருள் நிறைந்த அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது நாம் தப்புவாக சொல்லக்கூடியவரே அல்லாஹ்வுடைய பயம். 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, அவான்களை விட்டு தவிர்த்து ஹலாலான முறையில் வியாபார பொருட்கள் வாங்கல்களை செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை துண்டித்து விடாமல் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது, மக்களோடும் இதர மக்களோடும் அந்நிய மக்களோடும் அன்பாக பண்பாக பழகிக் கொள்வது, இவைகள் தான் கால்மாட்டிலும் தலமாட்டிலும் வடதிலும் வலதிலும் இருந்து எனக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல, நாளைய பயங்கரமான கியாமத்துடைய கட்டத்திலும் வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பட்டு கடந்து அப்பாலுள்ள ஜன்னத் சுரங்கத்திலே போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் சாலையான அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாந்து விடாது, அற்ப சொற்ப இன்பங்களுக்காக ஏமாந்து விடாமல் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அதிகமாக தக்குவா உள்ளவர்களாக, விளையேற்றம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக நல்ல மனிதர்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் இலக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தில் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கு மதிப்புக்கு முன் எல்லாரும் நல்லடியார்களே, அந்த சகோதரர்களே, எல்லாவற்றிலும் நல்லதை கேட்கின்ற நாம் எதற்காலும் நல்லதை கேட்கிறோம். திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் நல்ல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும், அல்லது மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும். வாகனம் எடுத்தாலும் நல்ல ஒரு வாகனம் கிடைக்க வேண்டும். பாடசாலை அல்லது மதரசாவுக்கு தெரிவி செய்தாலும் நல்ல ஒரு மதரசா பிள்ளைக்கு, நல்ல ஒரு பாடசாலை என்று எதை எடுத்தாலும் நல்லதை வேண்டுகின்ற நாம் எமக்கு பின்னால் ஏன் ஒரு நல்ல சமூகம் உருவாகக்கூடாது என்று எதிர்பார்க்காமல் இருக்கிறோம். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கிவிட்டு செல்லக்கூடாதா? அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் பிறக்காமல் இருக்கிறதா? நாம் வந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் 50, 60, 70 விதமானவர்கள் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல கபுலானிகளாகத்தான் இருப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் நம்முடைய கபூலுக்கு துஆ வர வேண்டிய, நம்முடைய கபூல் துஆ வந்து வெளிச்சமாக வேண்டிய, பிரகாசமாக வேண்டிய ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எடுத்து விட்டு போனால் அந்த துஆ கிடைக்கும் என்ற அந்த ஆவல் இல்லாமல் இருக்கின்றதா எங்களிடத்திலே? கண்ணியமானவர்களே,
அப்படியான இவருக்கு பின்னால் ஒரு சிறந்த சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுத்துவது கொண்டு ஒரு சிறந்த சமூகம் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றோமா? அல்லது வியாபார சமூகம் சீராகுவது கொண்டு ஒரு சிறந்த சமூகம் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றோமா? அல்லது என்னுடைய சமூகத்திலே பெண்கள் சீராகுவது கொண்டு ஒரு சிறந்த சமூகம் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றோமா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இடம் சிறார்கள் தான், இன்றைய இடம் சமூகம் தான் நாளைய நாட்டின் குடும்பத்தின் பாடசாலையின் பள்ளிவாசலில் தலைவர்களாக பொறுப்புதாரிகளாக வர இருக்கின்றார்கள். எனவே இன்றைய இடம் சமூகம் அவர்களை சீராக்குவது கொண்டுதான் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணத்திலே கொள்வது அவசியமாக தோன்றிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப பவுண்டேஷனை கூட சொந்த மகனுடைய அலுவலை 4 விஷயத்துக்காக திருமணம் செய்யப்படும். பணத்துக்காக திருமணம், குலம் கோத்திரத்துக்காக திருமணம், அழகுக்காக திருமணம் என்று சொல்லிவிட்டு மார்க்கம் தீன் சரிவதாக நீங்கள் மார்க்கத்தை மையமாக வைத்து, தக்வாவை மையமாக வைத்து, வேண்டுதலை மையமாக வைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்கும் நிச்சயமாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடைய கற்பத்திலே 40 நாள் இந்திரியம், 40 நாள் வெட்ட கட்டி, 40 நாள் சதை கட்டியாக மாறி 4 மாதத்தில் ரூஹூதப்பட்டு அந்த குழந்தை வயிற்றிலே குடிக்கிறது. தாய் தீன் மார்க்கம் விவாதத்துள்ளவளாக இருக்கிறார், தஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடிய வழக்கமானவளாக இருக்கிறார், தஹஜ்ஜுக்கு எழுப்பி குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவளாக இருக்கிறார், தஹஜ்ஜுக்கிலே சுஜூதிலே தலையை வைத்து ரப்பே நாயனே என்னுடைய வயிற்றிலே உருவாக்கம் செய்த குழந்தையை ஒரு சாலிஹான குழந்தையாக, நாட்டுக்கு ஊருக்கு குடும்பத்திற்கு பிரயோஜனமான குழந்தையாக ஆக்கி தருவாயாக என்று அங்கே துஆ செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த துஆவுடைய பரக்கத்தை குழந்தை 9 மாதத்திலே வெளியே வருகிறது. வலது காதலை வாங்கி இடது காதலை இஸ்லாமுக்கு ஓதப்படுகிறது. ஒரு நல்ல மனிதன், தக்வா உள்ள மனிதன், அதாவது சிறந்த ஆளுடைய வாயினால் தப்பப்பட்ட ஈச்சப்பழம் போன்றவைகள் பிள்ளைய வாயிலே தேய்க்கப்பட்டு துஆ செய்யப்படுகிறது. 7ஆம் தினத்திலே பிள்ளைக்கு நல்ல பெயர்கள் வைக்கப்படுகிறது. பிள்ளைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கசனா செய்யப்படுகிறது. பிள்ளையுடைய முடி இறக்கப்பட்டு தங்கம் அல்லது வெள்ளி பாலத்திற்கு சதக்கா கொடுக்கப்படுகிறது. பெண்ணாக இருந்தால் 1 ஆடு, ஆணாக இருந்தால் 2 ஆடுகள் அறுத்து அப்டேக்கால் நிறைவேற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பிள்ளை வளர்ந்து வருகிறது. பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுது கூட ஆஜா மஹதீன் சித்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட பிரயாணம் செய்கின்றார். பிரயாணத்தை முடித்துக் கொண்டு 90,000 பேர்கள் இஸ்லாத்தை அவருடைய கையை ஏற்றுக் கொண்டார்கள். சந்தோஷமான செய்தியை தாயிடத்திலே வந்து ஒப்படைக்கிறார்கள். தாய் சொல்கின்றார்கள், மகனே உன்னுடைய கட்டித்தனம் அல்ல, உனக்கு நான் சின்னத்திலே பால் தரும் பொழுது உதவு செய்து கொண்டு 2 ரக்காத் சுன்னத்து சொல்வதற்கு உனக்காக ஒரு பெரிய மேதையாக மாற்ற வேண்டும் என்று துவா செய்தேன். அந்த துவாவுடைய பலக்கென்றால் என்று பெரும் மாமேதியாக மாறியிருக்கிறாய். அந்த பலக்கென்றாருடைய கையை நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை தாய் அவர்கள் விவரிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1-2 ஏராளமான சம்பவத்தை படிக்கிறோம். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ராஜாவிலே பிறந்தவர்கள். இன்னும் கூட பலஸ்தீனிலே ராஜாவுடைய பகுதிதான் நெருக்கடிக்குள்ளாக அடிக்கடி யுத்தங்கள் நடைபெறக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலே நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்தார்கள். சின்ன வயதிலே தகப்பனை இழந்து விட்டார்கள். தாய் அவர்கள் தனிக்காலிலே இருந்து மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் உலமாக்களிடத்திலே இமாம்களிடத்திலே கல்வி பெற்றுக் கொள்வதற்காக இருக்கக்கூடியவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த சொத்துகளில் அந்த பணங்களை பாதிக்கின்றார். பெரும் ஆண்களிடத்திலே பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கொண்டு போய் தன்னுடைய மகனை உட்கார வைத்து கல்வி ஒப்புவதற்கு காரணமாக இருந்தார்கள். நம்முடைய சமூகம் இந்த விடயங்களை அறிந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளக்க வேண்டும். நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல், பிள்ளைகளுக்கு மார்க்கம் இல்லாமல், தீன் இல்லாமல் இருப்பதுதான் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது மட்டுமில்லை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சின்ன வயதிலே பால் கொடுக்கும் பொழுது தாயார் அவர்கள் உதவு செய்து கொண்டு 2 ரக்காத் சுன்னத்து சொல்வதற்கு ஒரு பெரிய ஞானியாக, பெரிய ஒரு
அறிவாளியாக மாற்றப்பட வேண்டும் என்று துவா செய்தார்கள். அந்த துவாவுடைய வழக்கத்தில்தான் எங்களுடைய அனைவருடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உலக நாடுகளிலே பார்க்கின்ற ஒரு ஏராளமான நாடுகளிலே சாமி மனிதர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது எழுதிய கிதாபுள்ளும் தான் என்ற கிதாபை எழுதுகின்றார்கள். அதிலிருந்துதான் அனைத்து சட்டங்களும் எடுக்கப்படுகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையை இது போன்று இப்படியானவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கின்ற நேரத்திலே அவருடைய முன்னேற்றத்திற்கு பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் தாய் மூலம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே குழந்தைகளை ஆரம்ப கட்டத்திலிருந்து படிப்படியாக நாங்கள் வளர்த்து பிள்ளைகளுக்கு விசேஷமாக இன்றைய காலத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம்தான். அண்மையிலே எடுத்த தரவுகளின் அடிப்படையிலே ஓடவன் மாணவர்கள் பரீட்சை எழுதினார்கள். இஸ்லாம் மதத்திலே 40% மாணவர்கள் ஃபெயில் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டிலே மௌலவி எப்பவன் கொடுக்கப்பட்டது. ஆனால் மௌலவிமார்கள் இல்லாமல் எத்தனை பாடசாலைகள் இஸ்லாம் பல போதிப்பதற்கு தகுந்த ஆசிரியர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பெற்றார்கள் இருந்தால் இந்த விடயம் தெரியும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, 40% ஒவ்வொரு பாடத்தில் இஸ்லாத்திலே பேராயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செலவுகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகமான மாணவர்களுக்கு 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஓடவர் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தியாசூழலுக்கு கூட பாடம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சமூகத்துடைய அவல நிலைகளை பார்க்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, துறை சார்ந்தவர்களே, வியாபார சமூகமே, நாம் ஒவ்வொருவரும் விழிப்படைய வேண்டும். இப்படியாக என்னுடைய சமூகம் போகும் என்றால் இஸ்பெயினுக்கு நடந்ததுதான் என்னுடைய சமூகத்திற்கு நடக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இஸ்பெயின் ஐரோப்பிய நாடுகளிலே பெரும் வரலாறு உடைத்த நாடு, பெரும் பெரும் லைப்ரரிகள் இருந்த வாசிகன் சாலைகள் அமைக்கப்பட்ட நாடு, பெரும் பெரும் கொத்துவாக்கள் பள்ளிவாசல்கள் உள்ள நாடு. இன்று அந்த பள்ளிவாசலை 2 ரக்காத்து சுண்ணத்து கூட சொல்ல முடியாது. அந்த பள்ளியை விட்டும் பள்ளி எண்ணை விட்டு போவதற்கும் நாடு எண்ணை விட்டு போவதற்கும் என்ன முயற்சி செய்தார்கள்? அன்புக்குரியவர்களே, ஏராளமான சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நம்முடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அந்த இஸ்பெயினிலே சிறுவர்களை உலமாக்களை விட்டு பள்ளிவாசலை விட்டு பள்ளிவாசலை விட்டு குரானை விட்டு தூரமாக்கினார்கள். அதனாலே கடைசியிலே வளர்ந்து வந்த அடுத்த சமூகம் பள்ளியை விட்டு தூரமாகிவிட்டார்கள். இஸ்லாத்திலே இல்லாமல் போய்விட்டார்கள். முழுத்தர்களாக மாறிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நிலைமை நம்முடைய நாட்டிலே நம்முடைய சமூகத்திற்கு உருவாகிவிடக் கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும், விளங்க வேண்டும். வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், உத்தியோகம் செய்ய வேண்டும், நம்முடைய விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய குடும்பங்களை மறந்துவிடக் கூடாது, நம்முடைய பிள்ளைகளை மறந்துவிடக் கூடாது. நமக்கு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம். இரவு பகலாக தூக்கம் விழித்து பல விடயங்களை தியாகம் செய்து பணம் சம்பாதிப்பதற்காக, நம்முடைய ஃபேக்டரியை கட்டி காப்பதற்காக, நம்முடைய கடையை கட்டி காப்பதற்காக, வியாபார ஸ்தலத்தை கட்டி காப்பதற்காக, அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், நஷ்டம் போய்விடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு மாபெரும் முயற்சிகள் எடுத்து இரவு பகலாக அந்த வியாபார ஸ்தலங்களை எல்லாம் பாதுகாக்கின்றோம். நிச்சயமாக தேவையானதுதான். அது இருந்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதிலே 2வது மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது நாளைய கியாமத்திலே உண்மையான வியாபாரிகள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள், சோதாக்களோடு எழுப்பப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, என்றாலும் கூட எங்களோட கடை, எங்களோட ஃபேக்டரி, எங்களோட தொழில் நிலையம், எங்களோட விவசாயம் ஒன்றுமே நாளைக்கு எங்களை 3 கட்டு கட்டி 13 கப்பல்கள் சுற்றி கொண்டு போய் கப்பல்ல புதற்கு பின்னால எங்களை கடையும் வரமாட்டாது, எங்களை தள்ளிக்கட்டு வரமாட்டாது, வாகனம் வரமாட்டாது, கோடிக்கணக்கு பொறுமதியான வீடு எங்களை கபலுக்கு வரமாட்டாது. எங்களை கபலுக்கு வர வேண்டிய ஆகும் பெரிய சொத்து தான் மனதில் சாலியின் எதுவுளவு துவா செய்யக்கூடிய சாலியான பிள்ளைய பெற்று வளர்ந்து போகும்டா. எங்களை புள்ள யாழ்லா ஏத வாப்பவை கொண்டு போய் அடக்கிட்டோம், யாழ்லா ஏத வாப்போட கபலை பிரகாசமாக்கு, ஏத வாப்போட கபலை சொர்க்கத்து பூஜையாக்கு, ஏத வாப்போட பாவங்கள மண்ணின்னு சொல்லி எங்களோட பிள்ளைகள் எங்களுக்காக சுஜூதிலையும் எங்களுக்கு
முக்கியம், எதற்குள்ளே சரியாக வளர்க்கிறதா முக்கியம் என்பதை ஒவ்வொருத்தரும் கருத்துக்கள் முக்கியம் நல்லே. இன்றைக்கு பார்க்கிறோம், நானும் பல வருஷங்கள் குர்ஆன் மதரசாவில் எவ்வளவு கொடுத்தவன் அன்புக்குரியவர்களே. இந்த குர்ஆன் மதரசாவில லேசாக நினைச்சாதீங்க. இந்த குர்ஆன் பிள்ளைகள் படிக்கிறதே உங்களுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு சமூகத்திற்கு உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்த பழகிற இடம் தான் இந்த குர்ஆன் மதரசா. ஆனா அன்றைக்கு குர்ஆன் மதரசால உட்காரக்கூடியவர்களுக்கு தெரியும், அரை மணித்தியாலம் 15 நிமிஷம் உட்கார்ந்துட்டு உள்ள வந்து கேட்குது, நான் டியூஷனுக்கு போகணும், காலையில 2 மணியில இருந்து 2 மணியாக காட்டும் உங்களுக்குள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு அவங்க 2 மணிக்கு பிறகு இந்த பாடசாலை ஸ்கூலுக்கு மதரசாவும் வந்து அந்த குர்ஆன் மதரசால 15 லட்சம் தான் கொடுக்கணும். அடுத்ததாக டியூஷன் கிளாஸுக்கு போகுது. ஆங்கிலமா, சிங்களமா, விஞ்ஞானமா, மெக்ஸா படிக்க வைக்க குறைந்தவர்கள் ஆக்கிய பிள்ளைகள ஏனாவது சொல்லல. ஆனால் மார்க்கத்துக்காக பிள்ளையோட ஆத்மீகத்துக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை உடைச்சாங்க. அது வீட்டில வந்து ஓடி கொடுத்தாலும் சரி, அந்த உஸ்தாதுக்கு சொல்லப்படணும். 20 வருஷ காலமாக மௌலவி அப்ரமன் இல்லாம பாடசாலைகள் இஸ்லாம் பாடம் போதிப்பதற்கு ஒட்டு வைத்த அம்மாக்களும் அந்நிய மருத்துவர்கள் இஸ்லாம் போதிக்கிறாங்க. இது சாதாரண கேட்ட செய்தி அல்ல, கண்ணால கண்ட செய்தியை பேசுவோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் பாடம் போதிக்க யாரும் இல்ல. சிலபஸ கவர் பண்றதுக்கு யார் இஸ்லாம் தெரியாதவர்கள் எல்லாம் போதிக்கிறாங்க. பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்துல பேராகி கொண்டு போகுது. இஸ்லாம் இல்ல, மார்க்கம் இல்ல. அதனாலதான் அகிலங்க செம்மியத்துலமா ஊடாக குர்ஆன் மதரசாக்கள் வலுப்படுத்தல் என்று பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு அழகான முறையில அவைகளை எல்லாம் நிறைவு செய்வதற்காக வேண்டி அந்த குர்ஆன் மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு இன்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகள் அதிகமாக படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அண்மை காலமாக ஏற்பட்ட நாட்டுடைய அசாதாரண சூழலால் அவைகள் நிறுத்தப்பட்டாலும் கூட அதிகமான இடங்கள்ல நடைபெறுகிறது. ஆனால் எங்களை பெற்றார்கள் அதை பற்றி கவனிக்கிறாங்கல்ல. நான் நிறைய அந்நிய பாடசாலைகளுக்கும் எதிர பாடசாலைகளுக்கும் எதிர அதாவது குர்ஆன் மதரசாக்களுக்கும் பள்ளி வாசல்கள் நடைபெறக்கூடிய மதரசாக்களுக்கு நிறைய பேரரசு மீட்டிற்கு போயிருக்கிறேன். ஆனா அந்நிய பாடசாலைகளுக்கு போய் பார்த்தா கணவனும் மனைவியும் சேர்ந்து பேரரசு மீட்டிற்கு வருவாங்க. எதிர பாடசாலைக்கு போனாலும் மதரசாக்கு போனாலும் குர்ஆன் மதரசால பேரரசு மீட்டிற்கு வச்சாலும் பாப்பா இல்லாத பிள்ளையாக தகப்பன் இல்லாத பிள்ளையாகத்தான் அந்த பேரரசு மீட்டில் நடக்கும். 100 பேர் இருந்தால் 10 பேரும் பேரரசு இருக்க மாட்டாங்க. தாய்மார் மட்டும்தான் மன்னிப்பாங்க. அல்லது கூலிக்கு மாறடிக்கிற அடிப்படையில யாரையாவது கூலி கொடுத்து அந்த பேரரசு மீட்டிலுக்கு அனுப்பிப்பாங்களே தவிர தேவத்துல கவனம் இல்ல. அன்புக்குரியவர்களே, அந்நியர்களை பார்த்தாலும் நாங்க படிக்க வேண்டியது. அந்நியர்கள் கணவன் மனைவியும் பேரரசு வருவாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே எங்கள பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவதானிக்க இல்லைன்னு சொன்னா எங்களை பிள்ளைகளுக்கு பதிவைத்தான். அன்புக்குரிய அல்லாவின் தலையார்கள் ஓடவல் எக்ஸாம் எடுக்கிறாங்க. ஓடவல் எக்ஸாம் எடுத்து அல்லது பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, அல்லது பஜார் கடன்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்காக. நல்ல படிச்சு நல்ல வரவேண்டிய நல்ல கலையுள்ள நல்ல அனுபவம் ஆற்றல் உள்ள திறமையுள்ள எத்தனையோ படிக்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு பிசினஸ் இறங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பணத்தை சுட்டு கழிக்கலாம், பணத்தை இல்லாமக்கலாம். ஆனா படித்த அறிவை யாராலும் களவெடுக்க முடியாது, சுட்டு கழிக்க முடியாது. எனவே படிச்சு நல்ல கல்வியை கற்று வியாபாரம் செய்தால் எத்தனையோ லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுடைய வியாபாரத்தை முன்னேற்றி கொண்டு போக முடியும். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, படித்த சமூகம் இன்னைக்கு தேவையாக இருக்குது. கண்ணியமானவர்களே, சென்ற காலத்துல டிபான்ஸ்ல எத்தனை பேர்கள் உயர் மட்டத்தில் இருந்தாங்க, எத்தனை டிஐஜிமார் இருந்தாங்க. இன்னைக்கு யார் ஒரு டிஐஜி கூட இல்ல. பெரும் பெரும் போஸ்டர்ல கூட அன்னையில கூட ஆமியில இருந்து கோல் பண்றாங்க. பூஜைக்குமா மௌலவி அவர்களே, உங்களோட ஆட்கள் அனுப்புவீங்களே, ஏன் உங்களோட ஆட்கள் வராமல் இருக்கிறாங்க? அந்த வாசலும் சரி பெற்றாலும் பார்த்துட்டாலும் போதும் அனுப்பி வைங்கள் என்று சொல்லி அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அன்புக்குரியவர்களே, நான் பல 100 விகாரைகளை சந்திச்சிருக்கிறேன். ஊடாக பல 100 விகாரைகளை சந்திச்சிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, விகாரையுடைய அதிபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் நம்மள சமூகம் படிக்காம இருக்கிறாங்க?
உங்களை வெள்ளிக்கிழமை தேசனாவோட சொல்லி காட்டுங்களே, ஏன் படிக்காம இருக்கிறாங்க? அன்புக்குரியவர்களே, மோசமான பாவனைகளுக்கு பழகி கொண்டிருக்கிறார்களே, இதை நீங்கள் சொல்லி காட்ட மாட்டீங்களா என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி திருத்தி எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பிகார் அதிபர்கள் கூட எம்மிடத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு வெற்றிக்கர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நாம் ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட குடும்பங்கள நாளைக்கு எங்களோட பாடசாலைய அதிபர் ஆசிரியர்களாக யார் வரப்போறார்கள்? எங்களோட பள்ளி வெற்றி போடும் தலைவராக நிர்வாகிகள் யார் வரப்போறாங்க? அன்புக்குரியவர்களே, எங்களோட குடும்பங்கள்ல எங்களோட தலைமை பொறுப்பை யார் ஏற்க போறாங்க? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சமூகம் தான், இந்த சின்ன சமூகம் தான் நாளைக்கு பெருத்தி எங்களோட பள்ளிவாசலா, எங்களோட வீடா, எங்களோட குடும்பமா? அன்புக்குரியவர்களே, எங்களோட ஊரா? எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடியவர்கள் இன்றைய இளம் சமூகம் என்பதை மறந்துடாதுங்க. ஆனால் இளம் சமூகம் உருவாகுது, ஆனால் யாருமே கவனிக்கிறோம் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு சிலர்கள் மற்றவர்கள் கவனிக்கிறோம் இல்லை. உள்ள எங்க போகுது, யாரோட கூடுது, அது எப்படி உடுக்குது, அது எத்தனை மணிக்கு நாளைக்கு வந்து தூங்குது? அன்புக்குரியவர்களே, யாருமே பார்க்கவும் இல்லை. பாப்பா தொழில உண்மையை அடக்கிக் கொள்ளுவாரே, பாப்பா கடையும் வியாபாரமும் தொழிலும் தள்ளி சம்பாதிக்கிறதுல, ஆனால் அது நாளைக்கு எங்களை கபருக்கு வர மாட்டாது. கபருக்கு வரக்கூடிய பெரிய சொத்து எங்களை இடம், அதாவது எங்களை பிள்ளைகளை துவா. அது மட்டுமல்ல, நாளைக்கு எங்களை குடும்பங்களை நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, தேடுறீங்க, பணத்தை எல்லாம் வச்சுட்டு நாளைக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு கபருக்கு போக மாட்டீங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போக போறீங்க. இவ்வளவு கடை வாங்குறோம், தொழில் செய்யறோம், எத்தனையோ சொத்துகள் வாங்கி கொள்றோம். இவைகளை சரியாக பராமரிக்கணும் என்றால், இதன் மூலம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கணும் என்றால் உங்களுக்குள்ள சரியாக மன்னிக்கூடியவர்களே, கவலையான செய்தி 50% மோசமான பாவனை பாவிக்கக்கூடியவர்கள் உருவாக்கி கொண்டு போறாங்க. திருச்சின வாப்ப நினைச்சு கொள்ளாரு, போறாரு, நல்லா இருக்கிறாரு, இமாஞ்சமா கூடுறாரு இல்ல. அன்புக்குரியவர்கள், வீட்டில் அப்படித்தான் காண்கிறோம். அப்படியானவர்கள் கூட எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு மோசமான பாவனை பாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் சொல்ல முடியும். ஆனால் நேரம் எடுப்பதற்காக அன்புக்குரியவர்களே, அன்னையில் ஒரு திருமணம் நடைபெற ஆயத்தமாகிறது. எல்லாம் சரி, பெரிய இடங்கள், நல்ல அமலுள்ள இடங்கள் எல்லாம் காலம் அடிச்சிட்டாங்க. வியாபாரம் ஹோல் முப்பண்ணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அடுத்த நாள் கோல் வருது. கவலையான செய்தி, ஒரு கோல் வந்துச்சு, கொஞ்சம் தேடி பாருங்க. தேடி பார்த்தால் 5 வருஷமாக மோசமான பாவனை பாவித்துக் கொண்டிருக்கிறது. 5 வருஷமாக மோசமான பாவனை பாவித்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த காலத்துல மது அருந்துக்கு வந்தால் வீட்டுக்குள்ள வீச்சம் நாட்டம் அடிக்கும். இன்றைக்கு உள்ள போதை பொருள்கள் எதுவுமே நாட்டம் மட்டும் இல்ல, பாப்பக்கும் தெரியா, உமக்கும் தெரியாது, மகன் பழகிட்டாரு. நீனுள்ள மார்க்கம் உள்ள குடும்பம் கவனிக்கல, பிள்ளைகளை கண்காணிக்கல, எங்க போறான், எப்படி எத்தனை மணிக்கு போறான், யார் எங்க தூங்குறான். அன்புக்குரியவர்களை கவனிக்க கையில் வியாபாரம் தொழில் செய்யுங்க, தொழில் செய்யுங்க. ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பையும் பிள்ளைகளோட நடவடிக்கைகளையும் பிள்ளைகள் யாரோட பழகுறானத்தையும் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்றானத்தையும் கவனிக்கல. நாளைக்கு உயர்ந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. சந்தேகம் இல்லை, மறந்துடாதீங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நாளைக்கு நாங்கள் பெண் பிள்ளைகளை பெற்று வருகிறோம். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறேன். ஆனால் கவலையான செய்தி, ஊர் நான் சொல்லல, ஒரு ஊருக்கு போறோம், அங்க 75 குமர்கள் விமானத்தில் இருக்கிறாங்க. 75 இடம் குமர்கள் விமானத்தில் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதுதான் என்னுடைய நிலைமை. ஆம்பளை பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண்களும் மோசமான பாவனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறாங்க. இவைகளை கவனப்படுத்தி பயானாக நேரிட்டு வந்து போகாதீங்க. தலைமையோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கவனிப்பதற்கு உங்கள் மனைவியோட சேர்ந்து நீங்க உட்காருங்க. குறைஞ்சது ஒரு கடனை கொடுக்கவில்லை, ஒரு மாதத்துக்கு ஒருக்கவாவது உட்காருங்களா? இதுவரைக்கும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. நானும் மேல மனைவி உட்கார்ந்து, மகனே இங்க வாங்க மகனே, அதுக்கு பேர பிள்ளையா கூப்பிட்டு நீங்க மதரசாவுக்கு போறீங்க, அங்க என்ன பாடம் வாங்கிக்கிறீங்க, ஆய்வு குறிக்க சொல்லி காட்டுங்களே, பாத்தியா சூரத்தை சொல்லுங்களே, அத்தகையா சோதி காட்டுங்களே, குணூத்து ஓடி காட்டுங்களே, நீங்க உடுப்புடுக்கிறத பாத்ரூம் போகிறத பிரயாண போக்குள்ள இல்லதுவா சொல்லி காட்டுங்களே. ஒப்பிய பாருங்க அன்புக்குரியவர்களே, ஒப்பிய பாருங்க. அதே போல பாடசாலை ஒப்பிகளை பாருங்க. பார்த்து ஏதாவது
சந்தேகங்கள் இருக்கிறா ஒத்தாதுமார்களை சந்திங்க, பாடசாலையில் ஆசிரியரை சந்திங்க, அடிக்கடி சந்திச்சு ஏதற்குள்ள வருகிறா பாடசாலைக்கு. அன்புக்குரியவர்களே, அண்மையிலே கூட நடந்த சம்பவம். தாய் முன்னாடி ஸ்கூல்ல கொண்டு போய் வராங்க. ஆனால் பின்னால அவருடைய காதலுடன் பின்னாடி ஸ்கூல் பின்னால போயிருந்தது. கடைசிக்கு 2 பேரும் போனதுக்கு பிறகுதான் கவலைப்பட்டு அழுவாங்க. குடும்பத்துடைய மானம் வைத்தது இப்பதான் அவங்க வெளிப்படுத்தி பார்க்கிறாங்க. அவங்க கொப்பிய பார்க்கல, புத்தகத்தை பார்க்கல, பாடசாலைக்கு பயணம் போகல, ஆசிரியரை சந்திக்கல. இதுதான் இன்றைக்கு சமூகத்துடைய நிலைப்பாடுகள். ஒரு கூட்டம் போதைப் பொருளின் பக்கம், ஒரு கூட்டம் சோசியல் மீடியாவின் பக்கம் எதிர்த்தாவே, இன்னொரு கூட்டம் அதாவது பெண்களின் பக்கம் ஆண்களும், ஆண்களின் பக்கம் பெண்களுமாக இப்படி பாவமான காரியங்களில் ஈடுபட்டு தன்னுடைய கல்வியை, தன்னுடைய குடும்பத்துக்குரிய செயல்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்கின்றாங்க என்பதெல்லாம் ஒவ்வொருத்தரும் புதிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாத கல்வியார்களே, ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கிடுங்க. எங்களுக்கு பின்னால ஒரு சிறந்த சமூக உருவாகமாக இருந்தால், நாங்கள் பெற்று வருகிற பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதாக இருந்தால், இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பெண்களை ஒவ்வொருத்தருக்கு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் இப்படியாக விடயங்கள் ஈடுபட்டு எங்களோட குடும்பத்தை கவனிக்க நேரம் இல்லை, குடும்பத்துக்கு கை கொடுக்கல, பிள்ளைகளுக்கு கை கொடுக்கல, பிள்ளைகள் பேரர் பேச்சுக்கு போகல, ஒத்தாதமாக ஆசிரியர்களை சந்திக்கல. அதனால் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் எங்கேயோ வைத்து 50% நாகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, போதை பொருள்கள் கடுமையாகி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நாளைக்கு எங்களை பணத்தை கட்டிக்காகணுமா, சொத்தை கட்டிக்காகணுமா, எங்களை பிள்ளைகள் நேர்மறையில் இருந்தால்தான், சமூக உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் சொத்துக்களை கட்டிக்காகும், எங்களை குடும்பத்தை பாதுகாப்பாங்க. இல்ல ஒரு நாளைக்கு 5000 10,000 என்று செலவழித்து போதை பொருளுக்காக செலவழித்து எங்களை சொத்தை அழிச்சிருவாங்க. அது மட்டுமல்ல, நாங்கள் பெரிய விவாதத்தோட போவோம், எங்களை கபரு வெளிச்சமாக மாட்டாது. நல்லா நினைச்சு கொள்வோம், கபரு வெளிச்சமாக மாட்டாது. பிள்ளைகளை கவனிச்சு வளர்க்க பழக்கம் இல்லைன்னா, பிள்ளைகளுக்கு சரியான ஹக்க தொடர்பு இல்லைன்னா எங்களை கபரு நெருங்குகையாகத்தான் மாறும். அன்புக்குரிய நல்லே, அதனால பிள்ளைகளை கவனிக்க, சமூகத்தை கவனிச்சாதான் நாளைக்கு அன்புக்குரியவர்களை பிள்ளைகளை கட்டி கொடுக்கிறதுக்கு, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு நல்ல மாப்பிள்ளை உருவாக்கலாம். இல்லைன்னா நல்ல மாப்பிள்ளை களிமண்ணாகதான் சமைச்சிட்டு வரணும். நல்ல மாப்பிள்ளை இல்ல, இன்னைக்கு காளிக்கோட்டை போய் பார்த்தால் விளங்கும். காளிக்கோட்டை சின்ன வயசு பெண் பிள்ளைகள், பெண் குமரிகள் 2 பிள்ளையோட, ஒரு பிள்ளையோட பௌத்திர பிள்ளைய வச்சு கொண்டு கல்யாணம் முடிச்சு 6 மாசம் காளிக்கோட்டில் வந்து நிற்கிறாங்க. எனக்கு பிரச்சனைட்டாங்க, காரியாரே இந்த மாப்பிள்ள வானம், இவன் தூள்காரன், இவன் மோசமான கெட்ட பாவனை உள்ளவன், போதை பொருள் கடுமையானவன், இவன் எனக்கு வானம் என்று சொல்லி 2 குமரிகள் வந்து நிற்கிறாங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பெண்களுடைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா 6 மாசத்துல வந்து கடாக்கப்படாகி கலாச்சிட போறதாகிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் என்புக்குரியவர்களே. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் வாய்மொழி மௌனிகளாக எங்களை வியாபாரம் தொழிலை மட்டும் கவனிக்கிறோம், எங்களை பிள்ளைகளை கவனிக்கல, குடும்பங்களை கவனிக்கல, அதுக்கு நேரம் கொடுக்கல, கை கொடுக்கல, அதை அவதானிக்கல. நாங்கள் ரோட்லையும் கடையிலையும் வியாபாரத்திலையும் கடலை கொடுக்க வாப்பமான பிள்ளைகள் காண்பது, சில பிள்ளைகள் மாதத்துக்கு கொடுக்க வருஷத்துக்கு கொடுக்கத்தான் பிள்ளைகளை கணிக்கிறது பார்க்கிறது. இல்லாத புயல்களே, எங்களை புள்ளதுவா என்பது என்பானே கேட்கிறோம். இன்றைக்கு இப்ப குழந்தை எல்லாரும் புதைச்சிருவாங்க. புதைச்சதுக்கு பிறகு எங்களை கவனுக்கும், எங்களை கடை தொழில், எங்களை வியாபாரம், எங்களை காட்சி கட்டு வாகனம் வரமாட்டாது. வரக்கூடிய ஒரு புள்ளிய சாட்சத்தில் என்று வழங்கி, நல்ல பழக்கம் உள்ளவர்களாக பழக்கி, பள்ளியோட உலமாக்களோட குர்ஆனோட பழக்கி, குர்ஆனுக்கு கை கொடுத்தோம். சின்ன வயசிலே குர்ஆன் மதரசாவுக்கு உள்ள போகணும், படிக்கணும், அங்கதான் எல்லாம் பாடமாக்கணும். சூரத்தில் வாக்கிய ஓடி வந்தால் வறுமை வரமாட்டாது. சவாலக்கல்லதை சூழ ஓடி வந்தால் அவருக்கு சமருடைய வேதனை இருக்க மாட்டாது. அலிஸ்லாமின் சஜதாவும் சவாலக்கல்லதை ஓதாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, யாசின் சூழ ஓடி வந்தால் அன்றாட தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். இப்படியாக குர்ஆன்ல ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இது எல்லாம் எங்க பாடமாக்குறது? நாளைக்கு டாக்டர் ஆகலாம், லோயர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், அல்லது துறை சார்ந்தவராகலாம், ஒரு முதலாளி ஆகலாம்,
அதே கட்சியில் உட்கார்ந்து கொண்டும் சூழலும் சவாலங்களுடைய இந்த சின்ன வயதுல பாடமாக்கினாக்கா அந்த பாடமாக ஓதலாம், வார்த்தையாக ஓதலாம். கெட்டியம் இருந்து கொண்டும் சிறியில் ஓட்டிக்கொண்டும் அன்புக்குரியவர்களே, அதற்கு அடிப்படை ஞாபகத்திற்கு நல்ல உள்ள நேரம் தான் சின்ன பருவம். அதுதான் குர்ஆன் மதரசாவுடைய பருவம் என்றும். எனவே குர்ஆன் மதரசாக்கள்ல பிள்ளைகள் அனுப்பி அங்குள்ள பாடத்திட்டங்கள் எல்லாம் போதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக, மார்க்கம் தெரிந்த பிள்ளைகளாக, அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்ச பிள்ளைகளாக மாறணும். அன்புக்குரியவர்களே, இந்த கெட்டனை பெருசு பெரியவர்களை பார்க்கிறோம், முழுக்கூடிய மருந்து தெரியாது, பெண்களுக்கு அழிவு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது. இவைகள் எல்லாம் அடிப்படையாக படிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குர்ஆன் மதரசாக்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் சந்தோஷமாக நல்ல முறையில் மௌத்து கடத்தி நல்ல முறையில் மௌத்தாகி எங்கள் கபர் வெளிச்சமாகவதாக இருந்தால் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி விட்டுள்ளோம். அனைத்திலும் நல்லதை எதிர்பார்க்கின்றன. அதே போல ஒரு நல்ல சமூகம் எங்களுக்கு பின்னால துவா செய்யக்கூடிய ஒரு சமூகம். எங்களோட பாடசாலையும் எங்களோட பள்ளிவாசலும் எங்களோட குடும்பமும் எங்களோட வியாபாரத்தையும் எங்களுடைய இடம் சமூகத்துக்கு தான் பாடம் கொடுத்துட்டு போகிறோம். அந்த சமூகம் போதைகளுடைய சமூகமாக இல்லாமல் இருக்கணும். தக்குவா உள்ள சமூகமாக, அமல் உள்ள சமூகமாக, சாட்சியுள்ள சமூகமாக, மார்க்கம் தெரிந்த சமூகமாக, சரியத்தை படித்த சமூகமாக உருவாக்கிவிட்டு போனால்தான் எங்களோட பள்ளியும் பாடசாலையும் எங்களோட குடும்பமும் எங்களோட வீடும் நிம்மதியாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் மாதமாக உள்ளத்திலே மதிய வைத்து இதற்காக திட்டங்கள் நன்றி இது உடமாற்றங்கள் செய்வாங்க, வெற்றி போல் செய்வாங்க, அவங்க செய்வாங்க. ஓட பாஸ் பண்ணாம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை அவதானித்து ஒரு சிறந்த தக்குவா உள்ள குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு வல்லவன் அனைவருக்கும் அருள் புரிவாராக. உங்களுடைய பாவங்களை மன்னிக்குவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுக்கு பின்னால் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி தந்தருவாயாக. கருணையுடனே எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய தாயான உள்ள பிள்ளைகளாக நாடு போட்டும், உலகம் போட்டும், உங்களுடைய குடும்பங்கள் போட்டும், குடும்பத்திற்கு பிரயோஜனமான, ஊருக்கு பிரயோஜனமான ஒரு நல்ல பிள்ளைகளை சமூகத்தை உருவாக்கிக் கொள்ள எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. சந்தேகமானே எங்கெல்லாம் மழை இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு மழையை பொழிய வைப்பாயாக. எங்கெல்லாம் மழை உடைகிறதோ ரஹ்மத்துடைய மழையை பொழிய வைப்பாயாக. என்னுடைய வாக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாக்கள் ஜவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.